வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதிக்கு கிடைத்த முதல் வெற்றி அப்படி சொல்லி ஆகணும். வக்கீலாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க உள்ளே வந்திருக்காங்க. ஆக்சுவலாக வக்கீல்ன்ற விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வந்துட்டு அங்கே வந்து அவங்களோட பேச்சு திறமையை காமிச்சு சூப்பராக பேசியிருந்தாங்க. அதுவும் வந்துட்டு சுபிக்ஷா பாடின பாடல்கள். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இது வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு கேஸ் தான். பட் இருந்தாலும் சுபிக்ஷா கிட்ட ஒரு 20 நிமிஷமாக நம்ம பேசுகிறாங்க. பேசி அவங்களோட விஷயங்கள், அவங்க எங்கேருந்து வந்தாங்க, அவங்களோட கிராமத்தோட பேர் என்ன, அவங்க அந்த மீனவ சமுதாயத்துக்காக வந்துட்டு மற்றவங்க பாடினாலும் அந்த சமுதாயத்திலேருந்து வந்தவங்க அவங்களோட வழிகளையும் இதையும் பேசும்போது எப்படி இருக்கும் அதை உணர்த்துறதுக்காகவே இவங்க பாடுறாங்க. எங்கே இவங்க வளர்ந்துட போகிறாங்கன்ற ஒரு காரணத்தில் பொறாமையில் தான் இவங்க மேலே வந்து கேஸியை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டாங்க. நிறைய விஷயங்கள் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி விஜய் பார்வதியோட தமிழ் உச்சரிப்பு ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா லாயர் ஃபேமிலியில் சும்மாவா. ஸோ அது எல்லாமே அப்படியே அடுக்கி நொடிக்கி இப்படி சூப்பராக கொண்டு வந்தாங்க. ஆனால் நடுவில் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு அந்த ஃப்ரீடம் இல்லை. எப்பயுமே வந்து நான் அமுக்கிறதுக்கு எஃப்ஜே அந்த பக்கம், இவர் இந்த பக்கம் சபரி, அதெல்லாம் கொஞ்சம் இடவராக இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவங்களோட அந்த வாத திறமை ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக கூட பார்த்தீங்கன்னா கமருதீன் பண்ண விஷயங்களை அப்பப்போ வந்துட்டு இவங்க சுபிக்ஷா பாடும்போது இழுத்துக்குது அவருக்கு. என்னென்னா அந்த பாட்டு பாடுறது நாங்களாம் வந்துட்டு பிரச்சனை ஆகிடுச்சிங்க அப்படின்னு. அதில் காணவனத்து கலாச்சார விஷயங்கள்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதேமாதிரி விக்ரம நம்ம பாராட்டி ஆகணும். நல்ல சூப்பரான விஷயங்கள்லாம் பேசினார். சபரியை கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணும். சபரிக்கு அந்த காமெடி சென்ஸ் நல்லாவே வரும், உங்களுக்கே தெரியும். அதனால தான் போன சீசனில் வந்து முடிச்சுட்டு வெளியே போனவங்களாம் வச்சு செஞ்சார். ஆனால் என்ன கொடுமை தெரியுங்களா, முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் சொல்லுவாங்க. வாழ்க்கைன்றது ஒரு வட்டண்டா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இவரை கலாய்க்கிறதுக்கு வெளியே வந்து முத்துக்குமரன் எல்லாம் இருக்காங்க. ஏன்னா வரவங்களை எல்லாருமே வந்து கலாய்க்கிறாங்க. இப்போ சபரி யார்கிட்ட மாட்ட போகிறான்னு தெரியல. ஏன்னா ரியாலேருந்து ஜாக்லேருந்து முத்துக்குமர் எல்லாருமே வந்துட்டு பேசுகிறாங்க. இப்போ லாஸ்ட்டாக பிரஜனை வந்து முத்துக்குமரன் தான் இன்டர்வியூ எடுத்தாப்புல. இவரை வந்து வச்சு செய்யும்போது இவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அதனால் தான் பேசுகிறது கலாய்க்கிறது ஈஸி, அதை செயல்முறைப்படுத்துறது எவ்வளோ கஷ்டன்றது இப்போ சபரி புரிஞ்சிருப்பார். ஏன்னா உள்ளே வரும்போது நான் ஒரு செம்மையான ஒரு டைட்டில் வின்னராக வரப்போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு டைட்டில் வின்னர் இல்லை, உள்ளே இருக்கிற 10 பேரில் ஒரு கண்டஸ்டண்டாக மாறிட்டார். ஆனாலும் நிறைய திறமைகள் இருக்குது, காமெடி சென்ஸ் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, அதை யூஸ் பண்ண மாட்டார். பட் இருந்தாலும் இந்த பக்கம் வந்துட்டு சபரியை தோற்கடித்து நம்ம விஜய் பார்வதி வின் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்களும் ஷேர் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த சாம்பிள் ஒரு விஷயம் வந்துட்டு இங்கே பாருங்கள் பிளட்டுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை காமிச்சாங்க. அது பார்த்தா பிளட்டே கிடையாது, அது வந்துட்டு இந்த மாதுளப்பழ சாறு. அதில் கொட்டையும் எடுக்காமல் வந்துட்டு காமிச்சிருக்காங்க. இவங்க எடுத்துக்க பாருங்க சார், பார்த்தீங்களா கொட்டை எடுத்து வந்திருக்காங்க அப்படின்ட்டாங்க. அந்த நேரத்தில் தான் ஏதோ ஒன்று சம்திங் பேசிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் சொல்லிட்டார் டெக்கோரமை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்துட்டு விஷயங்கள்லாம் பண்ணாங்க. நல்லா வாதாடினாங்க. உண்மையிலேயே வந்து விஜய் பார்வதிக்கு நம்ம பார்வையில் தெரிவிச்சாகணும். ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வக்கீல் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம விக்ரம சொல்லலாம். ரெண்டாவது வந்து விஜய் பார்வதியோட திறமை சூப்பர். மூணாவது சபரியோட அந்த காமெடி அட்டாக்கிங் நல்லா இருந்துச்சு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.